வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம சென்னையில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோல அவ்வப்போது பல புதுமைகளை பூத்திட்டு தான் இருப்போம். நம்ம நண்பர்கள் நிறைய ஆதரவுலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இம்பர்ஃபெக்ட் ஷோ பாட்காஸ்ட்லயும் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்பாட்டிஃபைல நிறைய நேர்கள் ஆதரவுலாம் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய ஃபைன் டியூன்லாம் பண்ணணும்லாம் சொன்னாங்க. அதையும் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணி தொடர்ந்து ஸ்பாட்டிஃபை வெளியிட்டு இருந்தோம். அந்த வகையில் இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நானும் பொருளாதார விமர்சகர்வா நாகப்பன் சாரும் சேர்ந்து அந்த ஷோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் தினம் தினம் இம்பர்ஃபெக்ட் ஷோ பாட்காஸ்ட்ல வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் என்ன ஒரு பெரிய பெருமைன்னா, முதல்ல ஆல் ஓவர் இந்தியாவில் 200க்குள்ள ஒரு இடத்த இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து பிடிச்சிது. ஃபினான்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு 44வது இடத்த போன வாரம் வந்து பிடிச்சது. இன்னைக்கு 34வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் நண்பர்களாகி நீ கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவு தான். விகடன் சார்பாகவும் இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பாகவும் நன்றியை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த டாப் 50ல் இருக்கிற ஒரே தமிழ் சேனல் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோட அந்த பாட்காஸ்ட் சேனல் தான். இதில் ஸ்பாட்டிஃபைல பொதுவாக பார்க்கும்போது ஹிந்தி சேனல்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். 1-2 இங்கிலீஷ் சேனல்களும் உள்ளே வரும். அதில் தமிழ் சேனல் நம்ம பூந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முழு காரணமும் வந்து நீங்கள் தான். அதனால் இன்னொரு முறை நன்றியை சொல்லிக்கிறோம். நிச்சயமாக அடுத்து டாப் 10க்குள்ள வரும், அப்புறம் டாப் 1ல வரும். ஆள போறான் தமிழக மாதிரி ஸ்பாட்டிஃபைல நம்ம ஆள்றோம். கண்டிப்பா. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் தினம் தினம் வந்து வந்துகிட்டு இருக்கு. பொருளாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதையும் தொடர்ந்து வந்து கேளுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஷோக்குள்ள போயிடலாமா? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபினான்ஸ் இல்லாமல் நம்ம கிடையாது. அன்றாட நம்ம வாழ்க்கை ஓட்டுறதுக்கு தேவை டப்பு வந்து தேவை. சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதை முதலீடு பண்ணுறது அதோட கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ அதையும் தாண்டி என்ன இருக்குன்னா, பேங்க்கில் நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கிறது அதோட ரொம்ப கஷ்டமாக மாறிக்கிட்டு இருக்க சூழல் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாமே மாறினதுக்கு பிறகு யாருமே வீட்டு பீரோக்குள்ளெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. கார்டு மேலே 14 நம்பர் சொல்லுங்க போய் என்னென்னமோ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, நேற்று ஒரு செய்தி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வைரல் ஆச்சு. சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவரோட பேர்லயே ஒரு போலி ஐடி ஒருத்தர் உருவாக்கி, சீக்கிரமா கோர்ட்டுக்கு போகணும், இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிட்டேன், எனக்கு கேபுக்கு 500 ரூபா பணம் தாங்க, நான் கோர்ட்டுக்கு போனோடனே திருப்பி கொடுத்துட்றேன். சந்திரசூட் வந்து கேபுக்கு 500 ரூபா கேட்கறாருங்கிறது பேர்ல ஒரு ஸ்கேம் பண்றாங்க. கைலாசுங்கிற நபருக்கு வந்து அனுப்பிட்டு அந்த கைலாசுங்கிற நபர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னா, சென்ட் ஃப்ரம் ஐபேட் அப்படிங்கிற மாதிரி அதையும் பண்ணிருக்காங்க. அதுல ஐபேட். ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்கேமர்ஸ் மெனக்கிடுறாங்க எப்படியாவது பணத்தை ஆட்டா போடணும்ட்டு. அது எல்லார் பேர்லயும் வருது. சீஃப் ஜஸ்டிஸ்ல ஆரம்பிச்சு நம்ம பேர் வரைக்கும் தான் வருது. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி, இல்ல என் பேர்ல போலி கணக்கு ஆரம்பிச்சிடறாங்க, யாரும் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இப்படியே போனா பிரதமர் மோடி பேர் மேலேயே ஆரம்பிச்சு பணம் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால வந்து நம்ம சைபர் கிரைம் இன்னும் ஸ்ட்ராங்கா அதுக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் கூட கால் வருது. இப்போ வந்து எனக்கெல்லாம் கூட ஃபெட்எக்ஸ்ல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு வந்து கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர்ல ஒரு கொரியர் மும்பைல இருந்து ஈரானுக்கு போகுது. அதுல வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுல ட்ரக்ஸ் இருக்கு, நாங்கள் வந்து இப்போ ஃபெட்எக்ஸ்ல இருந்து இதை பிடிச்சி வச்சிருக்கோம், இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. நீ என்ன பண்ண? அவங்க பேசும்போதே தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ இதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்க. அந்த இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம அப்படியே பேசிக்கிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஈரான் அப்படின்னாங்களா, உங்களுக்கு ஈரானியன் தெரியுமா டர்க்கிஷ் தெரியுமான்னு நம்ம பேசினதை அவங்களால பதில் சொல்ல சமாளிக்க முடியல. டக்குன்னு இருங்க எங்களுக்கு தமிழே தெரியும்னு ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவர் தமிழில் ரொம்ப கேஷுவலா, சார் உங்களோட ஆதார் கார்டு வந்து மிஸ்யூஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து காப்பாத்துறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாரு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சோம்னா அவரோட டோனும் மாறிடுச்சு. என்ன சார் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டாரு. வேணா வாங்க ஒன்னா போவோம், எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். இப்படிலாம் பேசி பேசி அப்படியே போகும்போது கடைசியில வந்து எங்ககிட்டே இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, சைபர் கிரைம்ல நாங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொன்னோன்னே, நீங்க கொடுத்து பாருங்க சார், எங்களை பிடிக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ற அளவுக்கு தான் அவங்க வந்து இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு மட்டும் ஒரு லோன் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு வந்துச்சு, என் ஒய்ஃபுக்கு வந்துச்சு. எனக்கு கால் பண்ணவங்க இந்த மாதிரி தான். நான் வந்து பயப்படுற மாதிரி வந்து ஐயோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சார், ப்ளீஸ் சார், ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு உடனடியாக மும்பை கிளம்பிடுறேன், ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் புக் பண்ணினா கிளம்பிடுறோன்னே தான் அவனுக்கு அந்த என்னோட சர்க்காசம் புரிஞ்சு வந்து ஐயோட்டு கிளம்பி வந்து போயிட்டான். இதுல விவரம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் விவரம் தெரியாத நிறைய பேர், முக்கியமா சீனியர் சிட்டிசன் வந்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ஐயோ நம்ம பேர்ல யாராவது பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபர் நம்மகிட்ட ஒரு சொன்ன தகவல், அவங்களோட மொத்த சேவிங்ஸ் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துருக்காங்களாம்.
ஓ. அவங்க ஹஸ்பண்டுக்கே வந்து தெரியாம இந்த மாதிரி வந்து ஐயோ குடும்ப மானம் போயிடுமே, நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றது, ஏதோ யாரோ பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமர் கேட்ட பணத்தை 1 கோடி ரூபாய 3 நாளா அனுப்பிவிட்டுட்டே இருந்திருக்காங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே வந்து தெரியாம. இப்போ 50+ தாண்டிச்சுன்னா உங்களுக்கு புரியல, அவங்க ஈஸியா வந்து டேப் பண்ணி எடுத்துடுறாங்க, அவங்க கிட்ட மிரட்டி இல்ல உருட்டி அப்படின்ட்டு. இது அதிகமாயிட்டே இருக்கு சொசைட்டில. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவங்க கால் பண்ணும்போதே நம்மளோட நம்பர்ல இருந்து டேட்டால இருந்து எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. ஸோ டேட்டாங்கிறது விற்பனை ஆகிட்டு இருக்கு நமக்கு தெரியாம. நம்மளோட நம்பர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து எல்லாமே சொல்றாங்கிறதே ஒரு அச்சுறுத்தல் தான். இப்போ இதை ஒட்டி 2 சம்பவம் கோவையிலே நடந்திருக்கு. பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ராணுவத்தில் பணியாற்றின ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அவர் வந்து வீடியோ காலாவே பண்ணியிருக்காங்க. நாங்கள் சிபிஐல இருந்து பேசுறோம், நீங்கள் வந்து உங்களோட பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கு, இதே மாதிரி கொரியர் வந்திருக்கு, அதில் ட்ரக்ஸ் இருக்குது, ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாரண்ட் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்லி மிரட்டி 25 லட்ச ரூபா அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் பறிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவையில் சூலூரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன்கிட்ட வந்து இதே மாதிரி 35 லட்ச ரூபா வந்து பறிச்சிருக்காங்க. சிபிஐ பேரில், பெரிய கொரியர் நிறுவனங்கள் பேரில் இந்த ஃப்ராட் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சைபர் கிரைம் என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வியும், சைபர் கிரைம் செக்யூரிட்டி நம்ம இதில் எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்கு. சைபர் கிரைம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முதல்ல உஷாரா இருந்துக்கணும், அவங்களை ட்ராக் பண்றதே ரொம்ப கஷ்டம். பிடிச்சா கூட இப்போ எக்ஸுங்கிற இடத்துல போய் பிடிக்கிறோம்னா அவங்க ஒய்ங்கிற இடத்துக்கு மாறிடுவோம், ஒய்ங்கிற இடத்துல போனா இசட்டுங்கிற இடத்துல மாறிடுவான்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்கள துரத்தி போயிட்டே இருக்க முடியாது, உஷாரா இருக்கணும்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தி நிறைய பேருக்கு வந்து பகிருங்க. ஏன்னா நம்ம உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். பணத்தை சேமிச்சு நம்ம அக்கௌண்ட் வைக்கிறதே பயமா இருக்கு. இப்ப வீட்டுல வைக்க முடியல, திருட்டு வந்துடுறான். ஆமா, அதனால விழிப்புணர்வா இருக்க வேண்டியது நம்மளோட ஒரு விஷயமா அத்தியாவசியமா மாறி இருக்கு. பணம்னாலே நம்பர் தான், அதை பத்தி பேசுறப்ப உஷாரா இருக்கணும். இது வந்து திருவள்ளுவர் சிலை 130 அடிய 1330 நான் சொன்னேன். நிறைய நண்பர்கள் வந்து சுட்டி காட்டினீங்க, ரொம்ப நன்றி. இன்னொரு நம்பரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மத்திய அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய அந்த பணத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது நிறைய விஷயம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெரும் மழையில 8 மாவட்டங்கள் மாட்டிக்கிட்டப்ப கூட அவங்க வந்து பணம் கொடுக்கவே இல்லை. தொடர்ச்சியா நிறைய விஷயங்களுக்கு பணம் கொடுக்கவே மாட்டேங்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா கல்விக்கும் மத்திய அரசு பணம் தர மறுத்திருக்காங்கிற செய்தி வந்து வெளியாயிருக்கு. 2023-2024 நிதியாண்டுல சமக்ரா சிஷ்யா திட்டத்தின் கீழே மத்திய அரசு தமிழ்நாடுக்கு சுமார் 2152 கோடி கொடுக்கணும். அதோடைய முதல் தவணையாக 572 கோடியை ஜூன் மாதம் விடுவிச்சிருக்கணும். ஜூன் மாசம் கொடுக்கவே இல்லை. ஜூன் மாசம் கடிதம் எழுதுறாங்க, ஜூலை மாசம் கடிதம் எழுதுறாங்க, ஆகஸ்டே வந்து முடிய போகுது. இப்ப நாங்க பணமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க, அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி உங்களுக்கு பணம் தர்றது அப்படிங்கிறாங்க. இதுல நிறைய பண்றாங்களா? ஆமா, இதுல நிறைய சிக்கலுமே இருக்கு. இப்ப நிறைய தனியார் பள்ளிகள்ல 25% இடஒதுக்கீடு இருக்கு. அதுக்கான கட்டணங்களை வந்து இந்த ஃபண்ட்ல எடுத்து தான் மாநில அரசு வந்து இந்த கல்வி நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபண்ட் வந்து கட்டாச்சுன்னா சுமார் 8 லட்சம் மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கப்படுங்கிறாங்க. சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டும் கூட மத்திய அரசு வந்து நாங்க பணமே கொடுக்க முடியாது, நாங்க வச்சாதான் சட்டம், நாங்க சொல்றதுதான் அப்படிங்கிறது சர்வாதிகார போக்கு தானே. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவங்க சொல்ற கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் பணம் அப்படிங்கிறது ஒரு வகையில ஒரு மிரட்டல் தான். இப்போ வந்து இதுக்கு வந்து முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சமக்ரா சிக்ஷா திட்டத்துக்கு போன ஆண்டே 249 கோடி அந்த பாக்கி இருக்கு, அதுவே வரல. இப்போ முதல் தவணை இவ்வளவு நாளா கேட்டோம், கொடுக்கல. இப்போ 573 கோடியை உடனே விடுவீங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் இதுக்கு வந்து அன்புமணி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னா இதை நிறுத்தி வைக்கிறதா அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை கூட்டணியில இருந்தே பதிவு பண்ணியிருக்காரு. அதே கூட்டணிட்டு வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா மத்திய அரசை திட்டினது மட்டும் இல்லாம மாநில அரசையும் திட்டிருக்காரு. திமுக அரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒரே அழைப்புல ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நானே வெளியிட்டீங்கல்ல, அதே மாதிரி ஒரே அழைப்புல நீங்க வந்து பணத்தை கொண்டு வரக்கூடாது, அதே மாதிரி ஒரே அழைப்புலையா நீங்க நீட் வந்து ரத்து பண்ண முடியாது அப்படின்னா சர்க்காசமும் பண்ணியிருக்காரு. ஓகே, அதேதான் சீமானும் கேட்கிறாரு. நீங்க தான் கொஞ்சம் குழாவுறீங்களே மத்திய அரசோட, திமுக வந்து அவ்வளோ க்ளோஸா போயிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து இதை கேட்டு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பக்கம் கார் பந்தயம் நடத்துறீங்க, சமாதி கட்டுறீங்க, இதுக்கெல்லாம் பணம் இருக்கு, ஆனா இதுக்கு மட்டும் பணம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டிருக்காரு. அரசியல் கட்சிகள் மாறி மாறி அடிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரே கட்சிகளோடு மாறி மாறி அடிச்சுக்கிட்டதை பார்த்துருக்கோம். முதல் முறையா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு அரசியல் தலைவரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா சீமான் அதிகமாக விமர்சனம் பண்றாரு. வருண் ஐபிஎஸ் திருச்சி வந்து எஸ்பியா இருக்காரு. சீமான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நாம் தமிழர்களை குறி வச்சு ஒரு கட்சிக்கு சப்போர்ட்
பண்ற வேலையில தான் வருணுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கு. கன்னியாகுமரியில பேசுனதுக்கு திருவள்ளூர் எஸ்பியா இருந்தப்ப அங்க வச்சு அரெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி வேற எங்கேயோ பேசுனதுக்கு திருச்சியில வச்சு அரெஸ்ட் பண்றாரு, அடிக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி அவங்க போனை பிடிங்கி அவங்களோட ரெக்கார்டிங்லாம் எடுத்து டிஎம்கே ஐடிவிக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப அந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் காவல்துறையே கிடையாதா? எல்லா இடங்களையுமே இவரே வந்து வேலை செய்வாராங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது தொடர்ச்சியா ஒரு சர்ச்சையா தான் மாறி இருக்கு வருண் ஐபிஎஸ்க்கும் சீமானுக்கும். ஆமா, ஆனா வந்து அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட குடும்ப ரீதியான தாக்குதல்களையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. வருண்குமாரோட அவரோட மனைவி வந்திதா பாண்டே அவங்களும் ஐபிஎஸ் தான், புதுக்கோட்டையில எஸ்பியா இருக்காங்க. அவங்களும் ஆபாச ரீதியான தாக்குதலையும் சமூக வலைதளங்கள்ல ஈடுபட்டாங்க. அப்பவே வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து அவங்க மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், நான் வந்து நேர்மையான அதிகாரி, அதனால வந்து தயக்கம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவருமே பேசியிருந்தாரு. இப்போ என்னன்னா, வந்திதா பாண்டே அவங்களோட எக்ஸ்தல கணக்குல இருந்து வெளியேறியிருக்காங்க. ஏன்னா அதிகமான ஆபாச தாக்குதல்கள் வந்தது தான் அதுக்கு காரணம். இப்போ திமுக எம்பி கனிமொழி அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவா களமிறங்கியிருக்காங்க வந்திதா பாண்டேக்கு. ஏன்னா பெண்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள் வருது. இந்த மாதிரியான வெறுக்கத்தக்க தாக்குதல்களை எந்த சூழ்நிலையுமே யாருமே செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் சமூக வலைதளம் வந்த பிறகு யார் வேணாலும் யார மேல வேணாலும் சேரவாரி தூட்டலாம், நம்ம ஒரு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம் ஒரு இது வந்த உடனே எல்லார பத்தியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பத்தியும் தினந்தனம் அவளை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த நிலைமைங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் வந்து இருக்கு. தமிழ்நாடு அரசியல் தரம் தாழ்ந்து போயிடுச்சோங்கிற எண்ணம் எல்லாருக்குமே எழுதிட்டு தான் இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஃபிளைட்டை பிடிச்சிட்டாரு. அமெரிக்கா போய் நேரம் இறங்க வேண்டிய நேரம் தாங்க. இது கிளம்புறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. அமைச்சரவை மாற்றம் வருமா, துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவாராங்கிற கேள்விக்கு வெயிட் அண்ட் சி, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ரஜினி துரைமுருகன் சண்டை பத்தி கேட்கிறப்ப துரைமுருகன் சொன்னதே சொன்னாரு. அப்ப துரைமுருகன் வெக்கப்பட்டுக்கலாம்னாரு. அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற வகையில நிறைய முதலீடுகளை நான் கொண்டு வருவேங்கிற ப்ராமிஸையும் கொடுத்துட்டு போயிருக்காரு, பறந்துருக்காரு. பார்ப்போம் ஓகே, என்ன கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரியே அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது இந்த இலங்கை கடற்படையோட அந்த அட்ராசிட்டிஸ்லையும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்திய மீனவர்கள், ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்களை இவங்க எப்போவுமே எல்லை தாண்டி வந்துட்டீங்கன்னு பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ நேற்றும் 8 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 8 மாத காலத்தில், இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி இப்போ வரை 341 மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து கைது பண்ணியிருக்கு. அவங்களோட அட்டூழியம்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டப்ப இந்தியாவிலிருந்து தான் நிறைய உதவிகள் அங்கே போச்சு. இந்தியா தான் நிறையா, சைனா வந்து முதுகுல குத்துனா கூட இந்தியா அவ்வளோ உதவிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கூட வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ கூட 2 வாரத்துக்கு முன்னாடி இலங்கை தூதரையே கூப்பிட்டு இந்திய வந்து கண்டிச்சாங்க. அப்பயும் அவங்க தெரிஞ்சவே கிடையாது. எங்கதான் போய் முடியுங்கிறது தெரியல. இன்னும் ஒரு கடுமையான ஒரு டிப்ளமேட்டிக் மூவை மத்திய அரசு, மத்திய வெளியுறவுத்துறை எடுக்கணும். அப்பதான் இதுல ஒரு முடிவு வரும். அண்ணாமலை லண்டனை கிளம்பிட்டாரு. 3 மாச கோர்ஸா. 90 நாள். அப்பாடான்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. சிலர் வந்து பாஜகக்குள்ளே அப்படி சொல்லிட்டு இருக்காங்களாம், அவர் கிளம்புனதுல அப்பா போயிட்டாரே பேசாம இருப்பாருன்ட்டு. அது மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் மாநில தலைவருக்கும் இந்நாள் மாநில தலைவருக்கும் ஒரு உரசல் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி இன்னொரு கருத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். என்னன்னா, பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து எடப்பாடியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப ஹார்ஷாலாம் பேசுகிறாருன்னு கேட்கும்போது, ஒவ்வொரு தலைவருக்கும் மேடையில் பேசும்போது ஒவ்வொரு பாணி இருக்கும். அது அண்ணாமலையோட பாணி. ஆனால் வந்து எந்த ஒரு தலைவருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து தான் பேசணும், கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் அதிமுகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னார்ல, அதை பற்றியும் பேசியிருக்காங்க. இனிமேல் அவர் சொல்கிறாரு, ஒரு மாநில தலைவராக அவருக்கு பேசுகிறதுக்கு உரிமையெல்லாம் இருக்குது, இருந்தாலும் வந்து கட்சிக்காரங்களோட ஆலோசித்து அதுல ஒரு முடிவு வரும்ல, அதெல்லாம் கேட்காம சொல்றது வந்து நான் என்னோட பாணி அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எனக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஓகே, பிரச்சனை தான் போலன்னு தான் தோணுது. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வருத்தம் இருக்கதான் செய்யுது. 3 மாநிலத்துக்கு ஆளுநரா வந்து இருந்தாங்க. இன்கேஸ் அதிமுகவும் பாஜக கூட்டணி இருந்ததுன்னா நம்ம வந்து தென் சென்னையோட எம்பி ஆயிருக்கலாம், மத்திய அரசுல போய் ஒரு அமைச்சராக இடம் பெற்றிருக்கலாம். அதுக்கெல்லாம் சூனியர் வச்சிட்டாரு அண்ணாமலை. இங்கதான் மனக்குமுறலா இருக்கு பல பேருக்கு, அதை வெளியில சொல்ல முடியல.
இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் துரைமுருகனை ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, அண்ணா காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காருலாம் கேக்குறாங்க. முதல்ல அக்காவுக்கு ஒரு பதவி உங்க இதுலயே உங்களுக்கு கொடுக்கலையேங்கிறது உங்க தொண்டர்களோட வருத்தமா இருக்கு. துரைமுருகன் அவங்க வருத்தப்படுறாங்க. தமிழிசை அக்கா பார்த்து வருத்தப்பட்டாங்கன்னா நீங்க என்னைய பார்த்து வருத்தப்படுறீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. ஆல்ரெடி ஆளுநரா இருந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, பாஜக சார்பாக பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் தேவநாதன். காரைக்குடி சிவகங்கையில வந்து எம்பி கேண்டிடேட்டா வந்து நின்னாரு, படுதோல்வி வந்து அடைஞ்சாரு. அதற்கு பிறகு பொருளாதார குற்றப்பிரிவு அவரை தூக்கிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, பல இடங்கள்லயும் பல பேர்கிட்ட சுமார் பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காருங்கிறது தான் குற்றச்சாட்டு. நேத்தெல்லாம் கிடுக்குப்பிடி விசாரணையா, யார் யாருக்கெல்லாம் வந்து பணம் போச்சு, பணம் எங்கேயாவது வெளிநாட்டு தப்பி போயிருக்கா, வெளிநாட்டுக்கா என்னைக்கு போயிருக்கு, டேட்டு எந்த நாட்டுக்கு போயிருக்கு, யூரோப் பக்கம் எங்கேயாவது போயிருக்கா, எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவா வந்து கேட்டிருக்காங்க. அவரும் சொல்லியிருக்காராம் பல விவகாரங்கள்ல. இது எதுக்கு இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு நோட் பண்ணி வச்சிருக்காங்களாம். பொருளாதார குற்றப்பிரிவும் எதிர்காலத்துல பயன்பெறலாம். தமிழக வெற்றி கழகம் கொடியெல்லாம் இப்பதான் அறிமுகப்படுத்தினாரு விஜய். இப்ப மாநாடுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 22 அல்லது 23 அந்த மாநாடு நடக்கும்ங்கிறதா நமக்கு கிடைச்ச தகவல். அதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விக்கிரவாண்டியில அமைச்சர் பொன்முடி காலேஜ் இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் இடத்த பார்த்துட்டு அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி இருக்காங்க வாண்டடா. இப்போ வந்து என்னன்னா, போய் மனு கொடுத்துருக்காரு விழுப்புரம் எஸ்பி கிட்ட. பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர் வந்து மனுவெல்லாம் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு வந்து அனுமதி வேணும்ன்ட்டு. முதல்வர் கிளம்பி போனோன்னு அடுத்த நாளே வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க, எப்படி அனுமதி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையர்கிட்டே போய் புகார்லாம் கொடுக்குறாங்க. என் கட்சியோடைய சின்னத்தை இவங்க குடியில் வந்து பயன்படுத்துறாங்க, அது முற்றிலும் தவறானது, தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதெல்லாம் கொடுத்துருவாங்க, பாப்போம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் விசிகா தலைவர் திருமாவளவன்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி விஜயோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு, அரசியலில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் வந்து இப்போதான் உள்ளே வந்திருக்காரு, இனிமேல் தான் அவருக்கு இந்த போராட்டம் நிறைந்த இந்த களம் வந்து எவ்வளோ கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது அவர் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதெல்லாம் தாக்கு பிடிச்சி மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெற்றாதான் அவரோட அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போவே யூகிக்க முடியாது அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இருந்தா கூட அரசியல் விமர்சகர்கள் ரெண்டு விஷயத்த கவனிச்சிருக்காங்க. ஒன்று வந்து குடியேற்றத்தையே பர்மிஷன் தரல அப்படின்னாங்க, அதே வந்து அரசியல் பண்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு, அதை வந்து கோட்டை விட்டுருக்காரு விஜய். இன்னொன்று என்னன்னா, கொடி ஏற்றுனதுக்கு பிறகாவது ஒரு லென்த்தான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கலாம், அப்பயும் ரொம்ப சிம்பிளா வந்து 3 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. அதுவும் கொடி அப்ப ஏத்திடுவாராம், மாநாட்டுல அந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்லுவாராம். கொடிதான் ஒரு கட்சியோட அடையாளம், அதுக்கான விளக்கத்தை அங்கேயே சொல்லி இருக்கணும். அங்கேயே சொல்லி, ஏன்னா எல்லாருமே அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல விஜய். அப்ப 2 ஸ்கோருமே பண்ணாம விட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, விட்டதெல்லாம் பிடிப்பாதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அரசியலுங்கிறது டோட்டலா வேற. ஆடியோ லான்ச்ல பேசுன மாதிரி தான் அட்லீஸ்ட் வந்து பேசிட்டு போயிருக்கலாம், ஒரு குறியீடாவது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா யாரையும் விமர்சனம் பண்ணாம அரசியல் பண்ண முடியாது. யூபியில் அப்பப்போ பெண்கள் மர்மமான முறையில் இறந்து போன செய்திகள், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ ஃபரூக்காபாத் மாவட்டத்தில் 2 சகோதரிகள், அவங்க மாணவிகள் தான், படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரே ஷாலில், அவங்க போட்டிருந்த ஷாலில் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து தற்கொலையாக இருக்காது, இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் வந்து சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் அந்த ஜென்மாஷ்டமிக்காக கோயிலில் அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் வீடு திரும்பவே இல்லையா. போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு அரசுக்கு. ஏன்னா வந்து இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் மாறிட்டு இருக்கு, இது என்னங்கிறத நியாயமான முறையில் பாஜக அரசு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து எதையும் மூடி மறைக்காம விசாரிக்கணும். ஆனால் நியாயமான முறையில் விசாரிக்கலைன்னா, எடுத்துக்காட்டு மேற்கு வங்கம் தான். மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய கலவரமாகவே வந்து மாறி இருக்கு. நேற்று வந்து மாணவ அமைப்பு, அரசியல் ஊழியர்கள் அமைப்பு எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. மம்தா பதவி விலகணும், முக்கியமாக அந்த பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டாங்களா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு, அதற்கு நீதி கிட்ட தான் அவங்க போராட்டம் பண்ணாங்க. இருந்தால் கூட காவல்துறை வந்து அவங்கள தடியடி நடத்தி அவங்க மேலே தண்ணீர்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. இதனால ஒரு போராட்ட களமாகவே மாறி இருக்கு. மாணவர்களும் சில பேர் காவல்துறை வந்து தாக்கியிருக்காங்க. அதனால ஒரு 28க்கும் மேற்பட்ட காவலர்களும் காயமடைகிறதா சொல்றாங்க.
வரும் நாட்கள்ல பந்த்லாம் அறிவிக்க போறதா கூட சொல்றாங்க. 12 மணி நேரம் பந்த். ஆமா, இன்னைக்கு பிஜேபி 12 மணி நேரம் பந்த் அறிவிச்சிருக்காங்க. அதுல சில மேற்கு வங்க கவர்மெண்ட்ல இருக்கவங்களே அதுக்கு ஆதரவான மனநிலையில தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியே விமர்சிச்சிருக்காரு மம்தா கவர்மெண்ட்டை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை காப்பாத்துறீங்க, இந்த வழக்குல காப்பாத்த பாத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மருத்துவமனை அங்கதான் சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு காப்பாத்துறதுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கணும். அந்த இதுலயே தாக்குதல் நடத்துறாங்கன்னா அங்க எதையோ அழிக்க பாக்குறாங்க, மறைக்க பாக்குறாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ மம்தா சாம்ராஜ்யத்தோட ஒரு சரிவோட ஆரம்பமாக கூட இதை நம்ம இந்த சம்பவத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ மெத்தனமாக தான் இருந்திருக்காங்க மேற்கு வங்க கவர்மெண்ட். இப்போ அதில் உண்மைகள் வெளியே வரணும். சந்திரசூட்டே சொல்லியிருக்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 30 ஆண்டு காலத்துக்கு மேலே நிறைய வழக்கில் நான் சந்திச்சிருக்கேன், பட் இதில் காவல்துறை இவ்வளோ மெத்தனமாக இருந்தது இந்த வழக்கில் தான் நான் பார்க்குறேன்னா சொல்லியிருந்தாரு. பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, கேரளாவையே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை. இப்ப அந்த அம்மா குரூப்ல இருக்கிறவங்க கூண்டோட ராஜினாமாலாம் செய்யப்பட்டாங்க, மோகன்லால் உட்பட. இப்ப அடுத்தடுத்து சர்ச்சைகளாக வெளியாகிட்டு இருக்கு. ஆமா, அதுல அந்த நடிகர் சித்திக் அவர் மேலதான் புகார் கொடுத்திருந்தாங்கல்ல. இப்ப அந்த புகார்ல வழக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை பிரிவு மட்டும் இல்லாம கொலை மிரட்டலும் விடுத்திருக்காருங்கிற பிரிவுலையும் வழக்கு போயிருக்கு. ஸோ இதுமே தான் அதை வேகப்படுத்தின விசாரணைங்கிறது தான் அங்கே உள்ள எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. இயக்குனர் ரஞ்சித் மேலேயும் மலையாள இயக்குனர் ரஞ்சித் மேலேயும் புகார்லாம் போய்கிட்டு இருக்கு. அவர் மேலேயும் வழக்கு தொடுத்ததா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய அமைச்சர் கேரளாவிலிருந்து ஜெயிச்ச மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி அவருக்கு, ஏன்னா அவரும் நடிகர் தானே, அவர் என்ன சொன்னாரு, நான் எனக்கு சினிமா நடிகர் தான் முக்கியம் போட சொல்லியிருந்தாரு. சினிமா நடிக்க வேணாம்னு சொன்னா எனக்கு பதவி வேணாம்லாம் சொல்லிடுவேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இவரெல்லாம் எப்படி சரியா மக்கள் பணின்னு சினிமாவில் நடிகர் தான் பிடிச்சிருக்குன்றாரு. அப்புறம் நிருபர் நேற்று கேள்வி கேட்டப்ப நிருபர்கிட்டே ஒரு மாதிரி எல்லாம் பேசினாரு. உங்களுக்கு என்னப்பா சுட சுட செய்தி கிடைச்சிருச்சு எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தள்ளி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு. நீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கணும் அந்த குற்றச்சாட்டுக்கு. ஆதாரம் இல்லாம யாருனாலும் புகார் கொடுத்துட்டு போயிடலாம், அந்த நடிகையில் தக்க ஆதாரம் கொடுக்கணும்லாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. இவர் பண்றதெல்லாம் பார்த்தா சரி அங்கேயும் உண்மைகள்லாம் வெளியே வரட்டும். அவருக்கு என்ன பயன்னா, நம்ம மத்திய அமைச்சராக இருக்கணும், பொதுவா சொல்றேன், மத்திய அமைச்சரா இருக்கும், நம்ம நடவடிக்கை எடுக்கணுமேங்கிற பயம் இருக்கும். யாராவது தப்பு பண்ணிடலாம், நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுன்னு பயம் இருக்கலாம். தி வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இப்போ வேர்ல்டு லெவலுக்கு போயிருக்காரு. ஐசிசியோட தலைவராக ஜெய்ஷா, நம்ம மத்திய உள்துறை அமைச்சரோட அன்பு மகன் ஜெய்ஷா ஐசிசியோட தலைவர் ஆகிட்டாரு. இப்போ இதில் நீங்கள் சொல்ல முடியாது இங்கே பிசிசிஐயில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி அதனால வந்துட்டாருன்னு. இப்போ சர்வதேச நாடுகள்லாம் இருக்காங்க அந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில், அங்கேயே போட்டியின்றி தேர்வாயிருக்காரு. இவர் கூட போட்டிலாம் நம்ம போட முடியாது, சிக்ஸா அடிப்பாருன்னு நினச்சாங்க போல, அதனால அவருக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் அவரோட பதவிக்காலம் தொடங்குது. கிரிக்கெட்னாலே போட்டி தான், பட் கிரிக்கெட்ல தலைவராகிறதுக்கு போட்டியெல்லாம் சேர்ந்து போடுறாரா, டாஸ் கூட போடல, அப்புறம் எங்க போட்டி. ஆனா சரத்பவார்லாம் இருந்திருக்காரு ஐசிசியோட தலைவரா, அதனால எப்பவுமே ஒரு அரசியல் ஆதிக்கம் அங்க இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. ஓகே, அவர் பார்ப்போம் வருங்காலங்கள்ல எந்த டீமுக்கு விளையாட போறாருன்னு. விளையாட முடியாதுல்ல, பொதுவாக தான் இருக்கணும் அவரு. ஆனா ஒரு டீம் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அது பண்ணுவாங்க. இன்னும் ஐசிசிக்கு போயிருக்காரு, பார்ப்போம். சரி, அதே மாதிரி 17வது பேரா ஒலிம்பிக் பாரிஸ்ல கோலாகலமா தொடங்கி இருக்கு. சுமார் 4000 வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. 22 விதமான போட்டிகள் நடைபெற போகுது. இந்தியாவிலிருந்து சுமார் 84 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. போன முறை 38 பேர் கலந்துக்கிட்டே 19 மெடலுக்கு மேலே வாங்கினாங்க. இந்த முறை நிறைய பேர் கலந்துக்கிறதுனால நிறைய மெடல்கள் இந்தியா சார்பாக வாங்குவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். அடிச்சு கூட கேட்பாங்க, 10 வருஷத்துல என்ன செஞ்சேன்னு அப்போ கூட சொல்லிடாதீங்க. மக்கள் 56 இன்ச்சுன்னு பிரதமரை போட்டிருக்காங்க. நமக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணியா இருந்தாலும் அதில் நமக்கு பிடிக்காத 3 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் வரத்தான் செய்யும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் 3 பிரச்சனை 2 கஷ்டம் 1 சோதனை வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் சமாளிக்கணும். 20 கோடி ரூபாயை 300 நாள்ல எப்படி செலவு பண்ண அருணாச்சலம்? சிவாஜி செலவு வச்சேன், மகாராஷ்டிரால உடஞ்சு நொறுங்கி இருக்கு. அமைச்சர் துரைமுருகன் பற்றி தான் பேச முடியாததை ரஜினி மூலமாக பேச வைத்துள்ளார் முதல்வர் KP முனுசாமி. எடப்பாடி பற்றி நீங்கள் பேச முடியாதவற்றை அண்ணாமலை மூலம் பேச வைத்தது போலவா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். பிரதமர் மோடிக்கு இன்னைக்கு நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள் வாட்ஸ்அப்ல இந்த போலிங் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த விருது.
நிறைய ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருந்தோம். காசு இல்லப்பா பைசா நகி அப்படின்லாம். பைசா நகி அப்படிங்கறது தெரிஞ்சுட்டுருக்காங்க நம்ம மக்கள். அவருக்கு தெரிஞ்ச மொழியிலேயே வந்து விருது தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா, அதனால பைசா நகி அப்படிங்கிறத மோடி கொடுத்துடலாம். கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். நீ கல்வியிலேயே இந்த கை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு தான். பட் டிஎம்கே ரொம்ப எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க, கடிதம்லாம் எழுதுறாங்க. பட் முன்னளவுக்கு ரொம்ப கடுமையாக இருந்துட்டாங்கன்னா இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், அவங்களோட வரப்போகிற நாட்களில் செயல்பாடுகள் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். பட் கல்வியில் யாருமே விளையாடக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமுமே. விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தி ஸ்பாட்டிஃபைல ஆல் ஓவர் இந்தியாவில் 34 இடம் பிடிச்சது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சீக்கிரம் முன்னேறணும். நிக்காம முன்னேறு. முன்னேறிடுவோம். நன்றி. சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம சென்னையில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. இப்போவே டிக்கெட் புக் பண்ணுங்க. ரேஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.